இப்ப நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்ப n ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? r ஃபேக்டோரியல் வேணும், n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் வேணும். இப்பதான் அந்த ஃபங்க்ஷனோட ரியல் யூஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, r ஓட வேல்யூ முதல்ல எனக்கு தெரியும். சரியா? அப்ப n ஸ்கேன் பண்ணும் பொழுதே நான் இதோட சேர்த்து எழுதிக்கவா? and r, n and r. ரைட்டா? இந்த தனியா எழுதனாலும் தனி ஸ்கேன் ஆஃப் எழுதலாம். சரியா? இப்ப 2 வேல்யூங்கிறதுனால 2% d ஆம்பர்சன் n ஆம்பர்சன் r. சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, இதுல ஒரு ஸ்பேஸ் விட்டுருவோமா? அடுத்த printf. இப்ப r ஃபேக்டோரியல் வேணும். சோ r ஃபேக்டோரியலை ஸ்டோர் பண்றதுக்கு இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கவனிக்கணும். r fact இதே மாதிரி எழுது. n fact is equal to எழுதிருக்கோம்ல, r fact is equal to அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன? fact. இப்ப உங்களுக்கு எதோட ஃபேக்டோரியல் வேணும்? r ஓட ஃபேக்டோரியல் வேணும். இப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல வரும் பொழுது அப்படின்னா, இது இங்க இருந்து இங்க வரும். இது ஃபங்க்ஷன் கால். அப்ப ஃபங்க்ஷனை கூப்பிடுற இங்க வரும். இப்ப எந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டை எடுத்துட்டு வரும் அப்படின்னா, r எடுத்துட்டு இங்க வரும். r ஓட வேல்யூ தான் n1ல காப்பி ஆகும். அப்ப இந்த கால்ல அது உள்ள n1 ஓட வேல்யூவை r எடுக்கும். அப்ப r ஓட ஃபேக்டோரியலை கால்குலேட் பண்ணி இங்க ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணி r ஃபேக்ட்ல ஸ்டோர் ஆகும். இப்ப நான் பிரிண்ட் பண்ணவா? printf for percentage ld ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஆனா அடுத்த printf நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு ஸ்பேஸோட வரும். scanfல ஸ்பேஸ் வராது. சரியா? ஓகே. r fact. இப்ப பாப்போமா? ஏதாவது கொடுப்போமா? இப்ப ரன் பண்றேன். நெட் ஸ்லோ ஆகுதா என்ன? ரைட். இதுல என்னது? scanfல ஏதோ தப்பு பண்ணிருக்கனே. என்ன தப்பு? அதுவே ரீட் பண்ணுங்க. undeclared r. r நீ டிக்ளேர் பண்ணல. டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. r 9 3 இப்படி கொடுத்திருக்கேன். ரைட்டா? இப்ப 9 ஃபேக்டோரியல் 36,2880. அதாவது 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ மல்டிப்ளை பண்ணது. ரைட்டா? நீங்க செக் பண்ணிடலாம். கால்குலேட்டர் போட்டு செக் பண்ணுங்க, கரெக்டா தான் வரும். 3 ஃபேக்டோரியல் என்னது? 1ல இருந்து 3 வரைக்கும் மல்டிப்ளை பண்றது. அப்ப 1 into 2 into 3 6 தானே? கரெக்ட் வந்துருச்சு. இப்ப அடுத்து n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் வேணும். அது சும்மா ஏதாவது ஒரு வேரியபிள் nr fact போட்டு இதே மாதிரி திருப்பி அதே ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்றோம். திருப்பி கால் பண்றோம். fact r fact nr fact is equal to, இது பேர் n ஃபேக்டோரியல் n ஃபேக்ட்னு வச்சிருக்கேன், r ஃபேக்டோரியல் r ஃபேக்ட்னு வச்சிருக்கேன், n மைனஸ் r ஃபேக்டோரியல் nr fact வேரியபிள் நேம் nr factனு கொடுத்துருக்கேன். எது வேணாலும் கொடுக்கலாம். ஃபங்க்ஷனோட நேம் என்ன? fact. எதோட ஃபேக்டோரியல் வேணும்? n மைனஸ் ஆரோட ஃபேக்டோரியல் வேணும். சரியா? இப்ப ஆர்குமெண்ட் n மைனஸ் ஆர். இப்ப பாருங்க, இதெல்லாம் செய்யும். ஸ்கேன் பண்ணும், ஒரு தடவை ஃபங்க்ஷனை கால் பண்ணி n ஃபேக்டோரியலை கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும், அடுத்த தடவை ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஆர் ஃபேக்டோரியலை கால்குலேட் பண்ணி ஆர் ஃபேக்டோரியலை டிஸ்பிளே பண்ணும், அடுத்த தடவை ஃபங்க்ஷனை கால் பண்ணும் பொழுது என்ன பாஸ் ஆகும்? n மைனஸ் ஆர். அப்ப இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும் பொழுது இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இங்க வரும். n1க்கு n மைனஸ் ஆர் காப்பி ஆகும். இங்க இருக்கிற ஃபேக்டோரியல் இப்ப n1ஓட வேல்யூ n மைனஸ் ஆரோட வேல்யூ, அதோட ஃபேக்டோரியல் கால்குலேட் ஆகும். n மைனஸ் ஆரோட ஃபேக்டோரியல் கால்குலேட் ஆகும். இங்க ரிட்டர்ன் ஆகி n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எதுல ஸ்டோர் ஆகும்? nr fact. இதை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போமா? printf percentage ld nr fact. சரியா? இதை ரன் பண்ணிடுவோம். இதை ரன் பண்ணோம்னா ஒன்ஸ் அகைன் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? nr fact நான் டிக்ளேர் பண்ணல. இங்க டிக்ளேர் பண்ணிடுவோமா? nr fact. nr fact. ரைட்டா? nr fact. இப்ப ரன் பண்ணுவோம். சரியா? 9 3
இப்ப கொடுத்தா என்ன வருது? 9 ஃபேக்டோரியல் வந்திருக்கு. 3 ஃபேக்டோரியல் 6. 9 minus 3 என்னது? 6 ஃபேக்டோரியல். n minus r என்னது? n க்கு வேல்யூ 9, r க்கு வேல்யூ 3. அப்ப 9 minus 3 என்னது? 6. 6 ஃபேக்டோரியல் என்னது? 720 தான். அதாவது 5 ஃபேக்டோரியல் into 6. பாருங்க 5 ஃபேக்டோரியல் 120. இதை 6 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. You will get 720. கரெக்டா தான் வந்திருக்கு. 6 ஃபேக்டோரியல் வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்னா NCR கால்குலேட் பண்ணணும். NCR is equal to என்ன ஃபார்முலா போடணும்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இங்க என்ன இருக்கு? n ஃபேக்டோரியல் எதுல இருக்கு? n ஃபேக்ட் அப்படிங்கிறதுல இருக்கு. டிவைடட் பை r ஃபேக்டோரியல் எதுல இருக்கு? r ஃபேக்ட்ல இருக்கு. மல்டிப்ளைட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் எதுல இருக்கு? nr ஃபேக்ட்ல இருக்கு. ரைட்டா? இப்ப இதுல எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிவிஷன் வந்ததுன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இது மொத்தத்தையும் ஒரு பிராக்கெட்ல போடணும். ஏன் போடணும்? இல்லைன்னா அது முதல்ல என்ன பண்ணணும்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இப்படி கால்குலேட் பண்ணிடும். இத முதல்ல கால்குலேட் பண்ணிடும். எதை? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இத முதல்ல கால்குலேட் பண்ணிட்டு அது கூட அந்த வேல்யூ கூட இந்த வேல்யூ கூட மல்டிப்ளைட் பைன்னு போயிடும். அதனால கீழே ஏதாவது மொத்தமா இருக்குன்னா ஒரு பிராக்கெட், மேலையும் பிராக்கெட் போட்டுக் கொள்ளலாம். மேல இதுல ஒண்ணுதான் இருக்கு, அப்ப பிராக்கெட் போடணும்னு அவசியம் இல்ல, போட்டா தப்பு இல்ல. இப்ப மேல என்ன இருக்கு? n ஃபேக்ட், இதுல ஒரு பிராக்கெட், கீழே என்ன இருக்கு? r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். ரைட்டா? இப்ப இந்த NCR-ஐயும் டிக்ளேர் பண்ணிடுவோமா? NCR இத பிரிண்ட் பண்ணிடுறேன். printf percentage LD எதை பிரிண்ட் பண்ணணும்? இதுல நான் ஸ்பேஸ் விடாம இருக்கேன். ஸ்பேஸ் விடலைன்னா இந்த ஸ்பேஸ் வராது. ரைட்டா? ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் இடையில கமா NCR. இதை டிஸ்பிளே பண்ணுவோமா? ரன் பண்ணுங்க. 9 3 வந்துருச்சா? இது 9 ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல், இது 3 ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல். 720ங்கிறது எங்க இருக்கு? இந்த n மைனஸ் r ஃபேக்டோரியல். முதல்ல n ஃபேக்டோரியல் டிஸ்பிளே பண்ணீங்க. அடுத்த printf எங்க இருக்குன்னு பார். r ஃபேக்டோரியல் டிஸ்பிளே பண்ணிருக்கீங்க. அடுத்த printf எங்க இருக்குன்னு பார். n மைனஸ் r ஃபேக்டோரியல் டிஸ்பிளே பண்ணிருக்கீங்க. இது வந்து NCR வேல்யூ. ரைட்டா? அந்த printfல மெசேஜ் போட்டீங்கன்னா மெசேஜோட வரும். NCR is equal to போடவா? இப்ப திருப்பி ரன் பண்ணி காட்டுறேன். 9 3 printfல இந்த வருதுல NCR எங்க போட்டிருக்கேன்? NR ஃபேக்ட்ல தப்பா போட்டேன். NR ஃபேக்ட்ல இது NR ஃபேக்ட். இதை எடுத்து கரெக்டா எந்த இடத்துல உங்களுக்கு மெசேஜ் தேவையோ ரிசல்ட் இங்கல இருக்கு. NCR equal to. சரியா? இப்ப ரன் பண்ணுங்க. 9 3 வருதா? NCR is equal to 84.